ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மிக எளிமையான ஆசனங்கள், எளிமையான முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம். இதன் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி நன்றாக வைத்துக்கொள்வது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பத்மாசனத்திலிருந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன யோக பயிற்சிகள், சுகர் கட்டுக்கோப்புக்கு வர செய்யக்கூடிய வக்ராசன நிலைகள், அதை சார்ந்த முத்திரைகளையும் பார்க்க போகிறோம். இது நமக்கு பேங்க்ரியாஸ் மட்டுமல்ல, எல்லா உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல ஒரு ஆற்றலையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். பொதுவாகவே நமது வலது மூளை, இடது மூளை, ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் ரெண்டுமே நன்றாக இயங்கணும். அந்த மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயணும். அதற்கு தான் நாம் அர்த்த பத்மாசனம், கால்களை மாற்றியும் பத்மாசன நிலைகளில் அமர்ந்து நம்ம பயிற்சி செய்யும் பொழுது மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. அது நன்றாக இயங்கும் போது எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், நமது சொல் தெளிவாக இருக்கும், நமது செயல் தெளிவாக இருக்கும். எந்த மனிதனுடைய எண்ணம், சொல், செயல் அவனுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது, உலகத்தார்க்கும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்கின்றவரே உயர்ந்தவர். அவருடைய உள்ளத்தில் இறைவன் பிரகாசமாக இருக்கின்றார் என்பது நமது ஆன்ம சாஸ்திர குறிப்பு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ நாம் மனதை செம்மையாக்கி கொள்வதற்கும், உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்வதற்கும், மூட்டு வலி கழுத்து வலி இல்லாமல் வாழ்வதற்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழ்வதற்குரிய எளிமையான பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகளை காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் கேப்பில் பயிற்சி பண்ணணும். மாலை பயிற்சி செய்ய முடியாதவர்கள், மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள், காலை நம்ம கையில் இருக்குது. அதிகாலையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இந்த பயிற்சியை பண்ணிடுங்க. அன்றைய நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ கணையம், பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய வக்ராசனம் பார்க்க போகிறோம். 2 கால் நீட்டிக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல்ல இந்த வலது காலை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, வலது கை பின்னாடி வச்சுக்கோங்க, இடது கையினால் அப்படி டேர்ன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ், நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ இடது கால் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, இடது கை பின்னாடி வச்சுக்கோங்க, வலது கையினால் அப்படி டேர்ன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை வலது காலை நல்லா இந்த மாதிரி ஊன்றிக்கிடணும். இந்த பக்கத்தில் வலது கை இந்த மாதிரி வச்சுக்கணும், இடது கையினால் டேர்ன் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இடது கால் நல்லா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, இடது கை பின்னாடி வச்சுக்கோங்க, வலது கையினால் இந்த மாதிரி டேர்ன் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு அர்த்த பத்மாசனம் போட போகிறேன். 2 கால் நீட்டிக்கிறேன். முதல்ல இடது கால் இந்த மாதிரி வலது கால் உள்ள வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்து மூச்சு வெளியே விடுங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ கால் மாற்றிக்கிட போகிறேன். வலது கால் மேலே போட்டுக்கோங்க, இடது கால் உள்ள வச்சு நல்லா மூச்சை உள்ள இழுத்து மூச்சு வெளியே விடுங்க. Then normal breathing. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. கையை பிடிச்சி முத்திரை. நல்லா மூச்சை உள்ள இழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ பத்மாசனத்திலே பர்வட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை சின்முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க.
இப்போ யோக முத்ரா. கை பின்னாடி கட்டிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். தீர்க்க சுவாச பிராணாயாம பயிற்சி. கை இந்த மாதிரி கொண்டு முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை முதல்ல வெளியே விட்டுறணும். மெதுவாக மூச்சை உள்ளழுக்கணும். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சு வெளியே விடுறேன். மூச்சை உள்ளே இழுக்கிறேன். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். 2 கை சின்முத்திரை. தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தலைவலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். Just outer parts of our muscles relax deeply. வயிற்று வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வலி தசைகள் மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 2 நாசுலையும் மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இப்போ அர்த்த பத்மாசனம். ஒரு கால் மட்டும் மேலே நிமிர்ந்து உட்காந்து. கை ஆதி முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் வெளித்தசைகளுக்கும் நல்ல பிராண சக்தியை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். தலைவலி நீக்கக்கூடியது, சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடியது, லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும், கண் நரம்புகள் நன்றாக இயங்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. 2 கை சின்முத்திரை. 2 நாசுலையும் மூச்சு உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. உங்கள் மனது அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம்.
ப்ரெஷர் உள்ளவங்க நிறைய ப்ரெஷராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் பண்ணுங்கள். பெரிய கடினமான பயிற்சிகள் வேண்டாம். இதை நீங்கள் அழகாக ரசித்து விருப்பத்தோடு, உற்சாகத்தோடு, அன்போடு, முகமலர்ச்சியோடு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உள்ளுறுப்புகள் அனைத்துக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். இதயம் சீராக இயங்கும். மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, அஜீரண கோளாறு வராது. இதயத்தினுடைய துடிப்பு, நுரையீரலுடைய துடிப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.